அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து என்ன யோசிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சீதாவும் மீனாவும் பிரிஞ்சிருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம முக்கிய காரணமா இருக்கும். நம்மளால இவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசுறாங்க. மீனா, நான் சீதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்கறதுனால நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னா அதை விட எனக்கு வேற என்ன இருக்கு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க எந்த தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம், கொஞ்ச நாள் விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே முத்து இங்க பார் மீனா, நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தனா அப்புறம் உனக்கே சொல்லாம நான் போய் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டுரும் பாரு அப்படின்றாங்க. மீனா உடனே கோபறாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்ல, அவளே புரிஞ்சப்பா கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி பேசி முடிச்சுட்டு என்ன பண்றாரு முத்துன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பி போறாரு. போற வழியில என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம முத்து காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வெளியே நின்றுட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம சீதா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேங்க்ல இருந்து பணத்தை திரும்பவும் டெபாசிட் பண்றதுக்காக சீதா கிட்ட கொடுத்து விடுறாங்க. சீதா ஒரு பக்கம் செக்யூரிட்டி வித் அதே ஆட்டோக்காரரோட அந்த வழியா வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோக்காரன என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முத்துவை பார்த்ததுமே ஆட்டோவை நிப்பாட்டிட்டு தம்பி, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா, ரொம்ப நன்றி, உன்னாலதான் நான் இன்னைக்கு சந்தோஷமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கீழே இறங்கி நம்ம சீதா அண்ணன், இவங்களோட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு, நான் பேங்க்குக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், நீங்க என்ன இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சீதா கேட்க, ஏமா என்னம்மா இப்படி அவசரப்படுற, இந்த தம்பியால தாம்மா இன்னைக்கு நீ இந்த வேலையில பர்மனண்டா இருக்கிற, அவர் மட்டும் இல்ல அப்படின்னா உனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்குன்னு நினைக்கிறியா, முன்ன ஆட்டோல அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை ஆளை வச்சு தூக்குனதே நான் தான், உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தூக்குனேன், அது சரியான நேரத்துல இந்த தம்பி நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி என்னையும் போலீஸ்ல மாட்ட விடல, உன்னோட வேலைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம அந்த தம்பி தான் பணத்தை கொண்டு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதுமே சீதா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்மளோட இந்த நல்லதுக்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மாமா தானா அப்படிங்கிற மாதிரி சீதா யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.